இந்த ஓவியம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வேறு எங்கேயும் இல்லைங்க, திருப்பதியில் இருக்க அன்னதான கூடத்தில் தாங்க இருக்குது. ஆமாங்க, மிகவும் பிரம்மாண்டமான ஓவியம். நம்ம பார்த்தாலுமே பார்த்துட்டே இருக்கலான்ற மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த வீடியோக்கு பின்னாடியும் இந்த ஓவியத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. 5 கோயிலை குறிக்கிறது தாங்க இது. இந்த 5 கோயில் என்னென்னன்றதை ஃபுல் டீட்டெயிலில் நான் மெயின் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, போய் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த 5 கோயிலை பற்றிய ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதில் கொடுத்துருக்கேன், தெளிவாகவே இருக்கும். அதை பார்த்திங்களா, மொத்தம் ஆதிசேஷன் சொல்கிறாங்க. 5 தலை இருக்கும் ஆதிசேஷனுக்கு. அது மாதிரி 5 கோயிலை மையப்படுத்தி தான் இந்த உருவம் வரைஞ்சிருக்காங்க. சூப்பராக இருக்கும். ஃபுல் வீடியோ லிங்க்கில் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அன்னதான கூடம் பண்ணுறாங்க. உலகத்துலேயே மிகவும் பிரம்மாண்டமான அன்னதான கூடம் இதாங்க. ஆமாங்க, ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேருக்கு மேலே இங்கே சாப்பிட்றாங்க. பாருங்கள், வாழையில் போட்டு சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், வடை, சக்கரை பொங்கல், இப்படி அனைத்து விதமான ஐட்டமாக வைக்கிறாங்க. வர பக்தர்கள் பசியார அவங்களால என்னென்ன முடியுமோ அவ்வளோ பண்ணுறாங்க. இதை சேவையாக பண்ணுறவங்க ஃபுல்லாகவே இங்கே பண்ணுறாங்க. சூப்பராக நீங்கள் நம்மள கூட போய் அங்கே சேவை பண்ணுறதுக்கு இதை சர்வீஸ் பண்ணலாம். அப்படிப்பட்ட இடம் தான் அது. பாருங்கள், என்னென்ன வச்சுங்க, லீஃபில் எல்லாமே காட்டுற பாருங்கள். ரொம்ப பிரம்மாண்டமான இடங்க. மொத்தம் 4 ஹால் இருக்குது. ஒவ்வொரு ஹால்லையும் ஒரே டைமில் 1000 பேர் ஒரே நேரத்தில் 4000 பேர் சாப்பிட்ற வசதி இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. இங்கே பகலில் சாப்பாடு, அதே மாதிரி மார்னிங்கில் டிஃபனும் போகிறாங்க. பார்த்தீங்கன்னா டிஃபனு, இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனை அந்த வீடியோவிலே கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்க்கணுன்றவங்க பார்த்துங்க. உங்களுக்கு திருப்பதி போய்ட்டு நிறைய பேருக்கு எப்படி சாப்பிட போகணும்னு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள நினைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.